வணக்கம். சித்திரை மாதம் தொடங்கி இவ்ளோ நாள் கழிச்சு குரோதி வருஷத்தோட பலனை சொல்ல போறேன்னு பாக்குறீங்களா? இந்த உலகமே கிரகங்களின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா சூரியன், சந்திரன், பூமி இப்படி நீங்க பாக்குறீங்க. எல்லா இதிகாசங்களும், புராணங்களும், இலக்கியங்களும் கிரகங்களின் அடிப்படையில இருந்து தான் தோன்றுச்சு, இயங்குது, இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்றியது தமிழ் மொழி மட்டும்தான். இந்த தமிழ் மொழியில மட்டும்தான் உயிர் இருக்கு. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் பரம்பரையிலையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச கணியன் பூங்குன்றனார் அவரோட திருவள்ளுவர் சமுதாயத்தையும் சார்ந்தவங்க தான் நாங்க. இந்த குரோதிக்கான பொது பலனை முதல்ல பார்க்கலாம். அரசியல்ல ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். மீண்டும் இந்தியாவை ஒரு புனிதமானவர் பொறுப்பேற்று ஆழ்வார். கொஞ்ச நாள் அவங்க பதவியில இருந்துட்டு அந்த பதவியை இன்னொருத்தவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு அவங்க விலகுவாங்க. அரசியல்ல சலசலப்புகள் ஏற்பட்டு அது திரும்ப குறைஞ்சிடும். பொருளாதார வீழ்ச்சி உருவாகி பின்னாடி அதுவும் சரியாயிடும். மக்கள் கையில பணப்புழக்கங்கள் ஏற்படும். உயர்ந்த மலை பிரதேசத்துல தீ விபத்து ஏற்படும். அதனால பல உயிர்கள் சேதமாகும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால மக்களோட கையிலயும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். இந்த வருஷம் மட்டும் நமக்கு 17 புயல்கள் வரும். அதுல 11 புயல்கள் நமக்கு எந்த பெரும் பாதிப்பும் இல்லாம எந்த சேதமும் இல்லாம போயிடும். ஆனா 6 புயல்கள் மட்டும் பெரும் சேதத்தையும் பெரும் பாதிப்பையும் தரும். புதிய போர்க்கருவிகளை இந்தியாவும் அமெரிக்காவும் சாதனை புரிவாங்க. ஆன்மீக மடாதிபதிகளுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். பெண் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவாங்க. அது மக்கள் சந்தோஷப்படுற விதமாக இருக்கும். புதிய வகை கிருமியினால மக்கள் எல்லாரும் அவதிப்படுவாங்க. மீனவர்களோட எல்லை பிரச்சனைக்கு இந்த வருஷம் ஒரு முடிவு வரும். இந்த வருஷம் கண்டிப்பா நீராலையும் புயலாலையும் பாதிப்பு உண்டு. உலகம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற வருஷம் இது. இந்த வருஷம் நமக்கு முதல் 4 மாதத்துல என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். இந்த முதல் 4 மாதத்துல நமக்கு நல்ல மழை இருக்கும். விவசாயிகள் சந்தோஷப்படுற அளவுக்கு புதிய சட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வரும். இந்தியாவுல தொழில் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். முக்கியமா தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். இந்த 4 மாசத்துக்குள்ள விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பா உச்சத்தை தொடும். நில அதிர்வுகள் சில இடத்துல காணப்படும். எண்ணெய் கிணறுகள் இருக்கிற இடத்துல தீ விபத்து ஏற்படும். அதனால சில உயிர் நஷ்டமும் இருக்கு. ஐரோப்பிய தேசத்துல பஞ்சமும் மக்களோட போராட்டமும் நடக்கும். பல விமர்சனங்களை கடந்து பாராளுமன்றத்துல ஆளும் கட்சியை திருப்பியும் அரசாளும். தமிழகத்துல 2 முக்கியமான கட்சிகள் அவங்களோட டெபாசிட் இழப்பாங்க. அரசியல்ல பெண்களோட ஆதிக்கம் அதிகமாகும். பச்சை நிற பயிர்கள் அதிகமா வளரும். நல்ல விளைச்சலை கொடுக்கும். இந்த 4 மாசத்துக்குள்ள இஸ்லாமிய தேசத்துல ஒரு புதிய தலைவர் பதவி ஏற்பார். அடுத்த 4 மாசத்துக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த 4 மாசத்துல நமக்கு நிறைய மழை இருக்கும். வெள்ளச்சேதம் ஆகும். நிறைய வெள்ளங்களும் வரும். நமக்கு அந்த டைம்ல நிறைய சேதங்களும் உண்டாகும். தொழில்நுட்ப துறையில நிறைய பேருக்கு வேலை போகும். ஸ்பேஸ் சம்பந்தமான ரிசர்ச் நிறைய செய்வாங்க. அது உலகம் முழுக்க பேசுற மாதிரி இருக்கும். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய தக்காளி இல்ல வெஜிடபிள்ஸ் இதோட விலையெல்லாம் உயர்ந்து அதோட உற்பத்தியும் அதிகமா இருக்கும். புதைந்த நகரம் வெளியில வரும். மீன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்டிப்பா உருவாகும். விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவங்க ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க. சின்ன தீவுகள்ல கூட ஒரு இயற்கை சீற்றம் இந்த வருஷம் நடக்கும். இந்த குரோதி வருஷத்துல கடைசி 4 மாசத்துக்கான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். விலைவாசி ரொம்ப உயரும். அதனால மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இறக்குமதி தொழில் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இத்தாலியில பெரும் வெள்ளச்சேதம் ஆகும். கப்பல் ஒண்ணு பெரும் விபத்துல சிக்கும். அரசு அதிகாரிகள் போராட்டம் செய்வாங்க. அதுல அவங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். ஆப்பிரிக்கா பகுதியில போராட்டம் ஏற்பட்டு அங்க பல உயிர் சேதங்களும் ஆகும். நிலங்களோட விலை ரொம்ப உயர்வா இருக்கும். சினிமால உள்ள உச்ச நடிகர்கள் இன்னும் உச்சத்துக்கு போவாங்க. ஊழல் குற்றச்சாட்டு ரொம்ப பெருகும்.
ஹேண்டிகிராஃப்ட் சம்பந்தமான தொழில் இன்னும் பெருசா வளரும், உச்சத்தை அடையும். இதெல்லாம் தான் இந்த வருஷத்துக்கான பலன்கள். நன்றி.